رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான ரமலானை அறிமுகம் செய்கிற போது ரமலானை பற்றி உண்டான அறிமுகத்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது ஷஹ்ரு ரமலான, ரமலானுடைய மாதம், அல்லது அது எப்படிப்பட்ட மாசம் அப்படின்னா உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப ரமலானை அறிமுகம் செய்கிற போது நீங்க எல்லாம் நோன்பு வைப்பீங்கல்ல அந்த மாசம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. ஆனா நாம ரமலான் அப்படின்னா என்ன முடிவு பண்ணோம்னா நோன்பு வைக்கிற மாசம். ஆனால் அல்லாஹ் ரமலானை அறிமுகம் செய்கிற போது அந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொன்னார். அதனால நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் ரமலான் வந்து விட்டால் அவங்க ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள்ல செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருவாங்களாம். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை பாடம் நடத்தக்கூடிய முஹத்தீஸ். ஆனால் ரமலான் வந்து விட்டால் ஹதீஸ் கிதாபுகளை மூடி வச்சுட்டு குர்ஆனை திறந்து வச்சு ஓத ஆரம்பிச்சுருவாங்களாம். அப்ப ரமலானில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல் அல் குர்ஆனை ஓதுவது. அப்ப குர்ஆன் ஓதுவதில் தான் அல்லாஹ் எல்லா வகையான பரக்காத்துகளையும் வைத்திருக்கிறார். மகத்தான வேதம், இறக்கப்பட்ட 4 வேதங்களிலும் எல்லா வேதங்களையும் மிகைத்து நிற்கக்கூடிய ஒரு புனிதமான வேதம். சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானுக்கு காரணமாக இருந்த வேதம். இந்த வேதத்தினுடைய ஒரு வசனத்தை கேட்டுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் அல் குர்ஆன் மட்டும்தான். அமெரிக்காவிலே படிச்சிருக்கலாம் முகநூல்ல ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தி. அமெரிக்காவினுடைய ஒரு மகப்பேறு மருத்துவமனை, பிரசவ ஹாஸ்பிட்டல், அந்த மருத்துவமனைக்கு இரவு நேரத்துல, இரவு 12 மணி வாக்குல ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு அவருடைய கணவனும் அவர்களுமாக அந்த மருத்துவமனைக்கு வந்தாங்க. அந்த பெண்ணு பிரசவத்தினுடைய கடைசி நிமிஷத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த பிரசவ வார்டுல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு டாக்டர், அவங்க லேடி டாக்டர், அவங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. 12 மணியோட அவங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு டாக்டர் வரணும். அவங்க வெளியே வர்றாங்க, இவங்க உள்ள போறாங்க. அப்ப அந்த பெண்ணினுடைய கணவனார் அந்த பெண் டாக்டர்கிட்ட போய், தயவு செய்து நீங்க பாருங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க என் மனைவி. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, இல்லப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த ஷிஃப்டினுடைய டாக்டர் வந்துருவாரு, அவருடைய டைம்ல நான் ஒர்க் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. அப்ப யார் வருவா? அது ஒரு ஜென்ஸ் தான், ஒரு டாக்டர், ஆண் டாக்டர் வருவாரு. ஆண் டாக்டரா அப்படின்னு கேட்டு இந்த பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்த அந்த பொம்பளை, ஆண் டாக்டரா? அப்படி ஆண் டாக்டரா இருந்தா இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு மருத்துவம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே வீட்டுல போய் பிள்ளைய பெற்றுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சப்தமா அந்த வலியிலையும் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த லேடி டாக்டர் கேட்கிறாங்க, ஏன் இந்த அம்மா அப்படி சொல்றாங்க அப்படின்னு. இந்த கணவன் சொல்றாரு, எங்க மனைவி குர்ஆனுடைய சட்டங்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அதனால அந்நிய ஆண்கள் தன்னை பார்க்க கூடாது அப்படிங்கிற சித்தாந்தத்துல என் மனைவி உறுதியானவங்க. அதுவும் பிரசவ டைம்ல என் மனைவி பெண்கள் பார்க்கிறதையே விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு ஆண் டாக்டர் பார்க்கறத அவங்க விரும்பல, அதனாலதான் இப்படி கத்துறாங்க
அப்ப இவங்களுடைய இந்த வைராக்கியத்தை பார்த்த இந்த மருத்துவர், பெண் மருத்துவர், அவங்களை போய் பிரசவம் பார்த்தாங்க. பிரசவம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தைய கையில கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு பிரசவிச்ச அந்த பெண்ணுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணணும்ல, அடுத்து நீ எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டே வந்தாங்க. அதுல ஒண்ணு அவங்க சொன்னாங்க, எம்மா கொஞ்சம் கவனமாயிரு, ஒரு 40 நாளைக்கு நீ தாம்பத்தியத்துல ஈடுபடக்கூடாது, அது ரொம்ப உடலுக்கு அதிகமான நோய்களை உருவாக்கும், உனக்கும் நல்லதில்லை உன் புருஷனுக்கும் நல்லதில்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு பிள்ளை பத்த அந்த பிள்ளை சொல்லுது, இல்லையே இந்த குரான் சொல்லுது பிரசவ தீட்டு அல்லது மாதவிடாயினுடைய தீட்டு வருகிற போது அந்த ஹைல நிஃபாஸினுடைய காலகட்டத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது பாவம் என்று அல் குரான் சொல்கிறது. யஸஅலூனகானில் மஹீல், நபியை மாதவிடாயை பற்றி உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறாங்க, கொல் நீங்க சொல்லுங்க, அது தொல்லை தரக்கூடிய ஒண்ணு, அதுல பலவிதமான இடையூறுகள் இருக்குது, அதனால அந்த மாதவிடாயினுடைய காலகட்டத்தில் பெண்களிடத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று குரான் சொல்கிறது என்று இந்த பெண் சொன்ன உடனே அந்த டாக்டருடைய சிந்தனையில இதுவுமா குரான்ல இருக்குது, ஏற்கனவே நீ அந்நி ஆனவனை பார்க்க மாட்டே குரான் சொல்லுதுன்னு சொன்ன, இப்ப நான் இதை பத்தி பேசினா இதுவும் குரான்ல இருக்குதுன்னு சொல்ற, அவ்வளவு ஒரு மகத்தான வேதமா அப்படின்னு இவங்களை அனுப்பிட்டு அந்த அம்மா ஒரு மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டுட்டு அமெரிக்காவுடைய தர்வா சென்டருக்கு சென்று அங்க இருந்தக்கூடிய ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய குரானுடைய தர்ஜுமாவை வாங்கி படிச்சு அவங்க அதுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு வந்து தான் சொந்தமாக ஒரு மருத்துவமனையை கட்டி அந்த மருத்துவமனையில ஒரு போர்டு வைக்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரசவத்திற்கு என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம், ஆண் மருத்துவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள். இப்ப இந்த குரானுடைய சிந்தனை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில வெளியே வரும்போது அது பன்னூற்றுக்கணக்கான மக்களினுடைய ஹிதாயத்திற்கு வழியாக மாறுது. அவ்வளவு மகத்தான ஒரு வேதம் இந்த குரான், சாதாரணமானதல்ல. நாம் நினைப்பது போல ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய 3ல 7ல 40ல வருஷத்துல ஓதுவதற்காக மட்டுமே அது தரப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சிலர்களால் சுருக்கமாக நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அல் குரான ஓத ஓத இதயத்தில் ஒரு தெளிவு கிடைக்குது, வாழ்க்கையில பரக்கத்து கிடைக்குது, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வருது. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 80 வயசானாலும் கூன் விழாம நிமிர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, பக்ர ஒரு குரான் ஓதிட்டே வாங்க. குரான் யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாரோ அவருடைய முதுகு வளையாது, அவர் நிமிர்ந்து நிற்பாரு, கம்பு மாதிரி அசா கம்பு மாதிரி நிமிர்ந்து நிற்பாரு. ஏன்னா குரான் நிமிர்ந்து நிற்கிற வேதம். அந்த நிமிர்ந்து நிற்கிற வேதத்தை யாரு புரிஞ்சு கொஞ்ச நேரம் ஓதுறாரோ அவருக்கு ஒரு நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கையை குரான் தரும் என்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த உலகத்துல செஞ்சாதான் கூலி. ஆனா 3 விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பார்த்தாலே நன்மை. ஒரு தடவை அம்மா தன்னை பெத்த அம்மா அந்த அம்மாவுக்கு முன்னால போய் நிக்கிறாரு, என்ன பெத்த அம்மா என்ன பெத்த அம்மா அப்படிங்கிற அந்த உணர்வோட பாசத்தோட பெத்த தாய் ஒரு புள்ள பாக்குறாரு அப்படின்னா பாக்குறதுக்காக அல்லாஹ் சவாபை எழுதுறான், நன்மை எழுதுறான். அம்மாவை அன்போட ஒரு புள்ள பார்த்தா அதுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுறான். குரானை எடுக்கிறாரு, குரானை எடுத்து ஹாதா கலாம் ரப்பி, அல்லாஹ்வே இது என்னுடைய ரப்பினுடைய பேச்சு, என்னுடைய ரப்பினுடைய அல்லாஹ் எனக்கு அனுப்பி இருக்கிற ஒரு SMS அது, அதுல ஒரு பல 90கணக்கான செய்தி இருக்குது, ஒரு அற்புதமான வேதம், இது என் ரப்பினுடைய பேச்சு அப்படிங்கிற உணர்வோடு குரான ஒருத்தர் பார்த்தாரு அப்படின்னு சொன்னா பார்க்க பார்க்க அல்லாஹ் நன்மை எழுதுறான். காபாவுக்கு ஒருத்தர் போறாரு, அதா பைத்துல்லா, இது அல்லாஹுவின் ஆலயம், ஆதி ஆலயம், இங்க பலவிதமான 100கணக்கான நன்மைகள் இறங்குற இடம் என்று கஅபாவை ஒருவர் பார்த்தா பார்க்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நன்மையை எழுதுறான். அவ ஓதாம செய்யாம பார்த்தாலே நன்மையை தரக்கூடிய ஒரு பெரும் பெட்டகமாக அல்லாஹ் அல் குர்ஆனை வச்சிருக்கிறான். அவ்வளவு மகத்தான வேதம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எப்பமெல்லாம் நம்ம குர்ஆனை பேசுறோமோ, எந்த வருஷமெல்லாம் பேசுறாமோ, எங்கெல்லாம் பேசுறோம், சில இடங்கள்ல போய் பேசுவோம் குர்ஆனை பத்தி, அதனுடைய மாண்பை பத்தி, அதனுடைய மரியாதையை பத்தி. குர்ஆனை காலையிலும் மாலையிலும் முத்தமிடுவது மட்டுமே எங்களுடைய வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க குர்ஆன் ஓதல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனோம்னு அவங்க சொல்லுவாங்க, ஆமாஜத்து அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கிறேன். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 60 வருஷமா இருக்கு. 60 வருஷமா ஒரு முத்தம் போதுமா? பத்தாது இல்லையா? இந்த 60 வருஷம் அதுக்கு முத்தம் கொடுத்த நேரத்துல
வருஷத்துக்கு ஒரு எழுத்த படிச்சிருந்தா கூட குரானை ஓத படிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த குரான் மேல அல்லாஹ்வுடைய வேதம், அது எனக்கான வேதம், என்னை வாழ வைக்க வந்த வேதம், இந்த உலகத்தில் எத்தனையோ வாழ்வாங்க செய்திகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய வேதம், என்னுடைய ரப்பனுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சு. அது பிடிச்சமான ஒரு தலைவன், அந்த தலைவனுடைய பேச்சு. சில பேரை நம்ம பாக்குறோம், அவங்க என்ன அடிச்சு போட்டாலும் அவங்களுடைய தலைவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவருடைய பேச்சை விட மாட்டாங்க, அவருடைய போட்டோவை விட மாட்டாங்க, அவருடைய செய்திகளை விட மாட்டாங்க. ஆனா என்ன படிச்சு என்னுடைய ரப்பு எனக்காக, நான் வாழ்வதற்காக, நான் உருப்புறதுக்காக எனக்கு தந்திருக்கிற வேதம், அந்த வேதத்தை நான் கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்காம படிக்கணுங்கிற உணர்வு எனக்கு வராம, அதுல எனக்கு எந்த சிந்தனையும் வரல அப்படின்னு சொன்னா நான் எந்த வகையில என்னுடைய ஈமான வெளிப்படுத்த முடியும்? அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குர்ஆனை விட்டு யார் தூரமாகிறாரோ அவரை விட்டு அல்லாஹ் தூரமாகிறான். ஏன்னா குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒருத்தர் உதாசீனப்படுத்த ஒரு பிள்ளைகிட்ட ஒரு செய்தி சொல்றோம், எப்ப இப்படி நடப்பாங்கிறோம், அவன் கேட்க மாட்டாங்கிறான். அவனை விட்டு என்ன சொல்லுவோம், இது உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல, போ வேலையை பார்த்து நீ போவோம். ஏன்னா பேச்சை கேட்கலன்னா அவன் என்ன அவாய்ட் பண்றது நம்முடைய பழக்கம். அதுதான் பெருமாள் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை விட்டு தூரமானால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகுவான். அதனால குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பு, குர்ஆனை திறந்து வச்சு ஓதணும். ஒவ்வொரு நேரங்களிலும் குர்ஆனுடைய விஷயம் மகத்தான விஷயம். அதிகாலை நேரத்தில் எழுந்து உட்கார்ந்து சப்தமாக குர்ஆனை ஓதி பார்த்தால் அதனுடைய சுவை ஒருவருக்கு கிடைக்க பெற்று விட்டால் அந்த சுவையில் அவர் லயிச்சு போவாரேயானால் ஒருபோதும் அவரால் ஓதாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்டான ஆற்றல் அந்த அல் குர்ஆனுக்குள்ளார இருக்குது. ஃபுதைல் இப்னு இயாத் என்கிற பெரியார் மிகப்பெரிய திருடராக, கொள்ளை கூட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவர். கொள்ளையடிக்கிறது அவருடைய வாழ்க்கை. அந்த கூட்டத்துக்கு அவர் தான் தலைவர். ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக, திருடுறதுக்காக இரவு நேரத்துல உள்ள பூந்து போறாங்க. 3-4 பேர் போகும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு உம்மா குர்ஆனை எடுத்து வச்சு அதிகார நேரத்துல ஓதிட்டு இருக்கிறாங்க, சப்தமா ஓதுறாங்க. அலம் யஸிலில்லதீன ஆமனு அன் தஹ்ஷ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை நினைத்து அஞ்ச வேண்டிய நேரம் இன்னுமா வரல என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனத்தை அந்த அம்மா ஓத, திருட போன ஃபுதைல் இப்னு இயாத் அப்படியே மெய்சிலிர்த்து போய் நிற்கிறார். அல்லாஹ்வை அஞ்சு நேரம் வரலையா என்று அல்லாஹ் கேட்கிறானே, எனக்கு இத்தனை வயசாச்சு இன்னும் நான் அல்லாஹ்வை அஞ்சலையே என்று அந்த வீட்டில் திருட போனவர் அந்த தாயார் ஓதிய வசனத்திடம் தன் இதயத்தை பறிகொடுத்து அன்றிலிருந்து தன்னை மாற்றி அமைத்தார். இந்த உலகத்தில் பேசப்படுகிற 1ஆம் நம்பர் அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறி இருக்கிறார். அவரை மாற்றியது அல் குர்ஆனுடைய ஒரு வசனம். குர்ஆனுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. உடல் சரியில்லாத ஒருவர், ரோம் நாட்டினுடைய மன்னனுக்கு தலைவலி. அந்த தலைவலிக்காக அவன் கடுமையான வைத்தியங்களை எல்லாம் பார்த்தான். அந்த வைத்தியங்கள் பார்த்து முடியாம ரொம்ப சிரமப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தபால் எழுதினான், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு தபால் எழுதினான். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து ஒரு தொப்பி அனுப்பி விட்டாங்க, இந்த தொப்பியை தலையில போய் உன் தலைவலி போகும். தொப்பி வைக்கிறதே தலைவலியா இருக்கு நிறைய பேருக்கு. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி, இந்த தொப்பியை வை உனக்கு தலைவலி போகும். தொப்பி போச்சு, அவர் வச்சாரு, தலைவலி போச்சு. இவன் சஹாபிகள் கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட, தொப்பி போட்டா தலைவலி போகுமா அப்படின்னு. தொப்பி போட்டா தலைவலி போகாது. அந்த தொப்பியில நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதியிருக்கிறேன், பிஸ்மில்லாஹ் எழுதியிருக்கிறேன். அது மருத்துவம், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு அவ எடுத்து அதை தலையில வைக்கும் போது அல்லாஹ் எப்படி அந்த தலைக்கு வலியை தருவான்? அவனுடைய பேரை கொண்டு ஆரம்பம் இருக்கும் போது அந்த தலைக்கு வலி இருக்காது. என்ன வலியா இருந்தாலும் வெளியே போகும்னா, ரோம் நாட்டினுடைய மன்னனின் தலைவலிக்கு பிஸ்மில்லா போறதுக்கு பிஸ்மில்லா காரணமா இருக்குதுன்னா, ஈமான் கொண்ட முஸ்லிமுடைய வலிகள் போகுவதற்கு குர்ஆன் மிக முக்கியமான காரணம். அதனால குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாம் அதிகப்படுத்தணும். அல்லாஹ் அந்த மகத்தான நசீபை நமக்கு தருவானாக. வாங்கு தருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.